friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆடிப்பட்டத்துக்கு என்ன மாதிரியான விதைகள் விதைச்சா வளரும், என்னென்ன விதைகள் விதைக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स, வீடியோக்குள்ள போலாம். ஆடிப்பட்டத்துக்கு நான் என்னென்ன காய்கறிகள் விதையெல்லாம் விதைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அடிப்படை காய்கறிகளான தக்காளி, மிளகாய், கத்திரிக்காயிலே பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டு, ஒயிட் லாங்கு, க்ரீன் லாங், அதே மாதிரி பர்பிளில் ரவுண்ட், இந்த மாதிரி வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் வந்து விதைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொத்தவரை விதை, அப்புறம் வெங்காய விதையுமே வச்சுருக்கேன் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முள்ளங்கியில் ரெண்டு வகையான முள்ளங்கி வந்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து ரெட் கலர், இன்னொன்று வந்து ஒயிட் கலர், லாங்காக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஒயிட் கலரில், அந்த இது வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நூல்கோல் விதை இருக்குது, அதையும் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். டர்னிப் விதையும் இருக்குது. அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரட்டில் வந்து 2 வகை இருக்குது. ரெட் கேரட் ஒன்று இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ் கேரட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ ஆடி வந்து ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, ஆகஸ்ட் மாதம் இதெல்லாம் விதைக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேரட்டு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் விதை இருக்குது, அதையும் நம்ம போட போகிறோம். இது கூட என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா காலிஃப்ளவர் விதையுமே நான் போட போகிறேன். அப்புறம் பீன்ஸ் விதை, ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் பீன்ஸையுமே நான் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இது கூட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முட்டைக்கோஸ் விதை கூட இருக்குது, அதையுமே நம்ம வந்து போட போகிறோம். அப்புறம் சோளத்தில் வந்து இந்த சோள விதை ஒன்று வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீரை விதைகள், கொஞ்சம் வந்து என்கிட்ட கீரை விதைகள் இருக்குது. அந்த கீரையை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா போட்டு விட போகிறோம். ஸோ இதெல்லாமே நான் வந்து போட்டுவிட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா மண்கலவை வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். மண்பையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீட்டில் வந்து மண்கலவை வந்து ரெடியாக வச்சுருப்போம். கொக்கோ பீட் மண், நம்ம தோட்டத்து மண், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி கழிவுகளில் உருவான நமக்கு உரம், மண்புழு உரம், இந்த மாதிரி வந்து ஆட்டுச்சாணத்தை மக்க வச்சு, மாட்டுச்சாணத்தை மக்க வச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நம்ம வந்து வச்சுருப்போம். அந்த மண் தான் வந்து நான் இப்போதைக்கு எடுக்க போகிறேன். கொக்கோ பீட் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மாடி தோட்டத்தில் நமக்கு வந்து மண்ணோட வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோகோ பீட் போடுறதுனால அவங்களுக்கு உயிர் உரங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைகோடர்மா விரிடி, அஸ்லோஸ்பிரிலம், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம கவர்மெண்ட் டெரஸ் கார்டன் கிட்டில் வாங்கினோம் இல்லையா, அந்த பொருட்களே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதைத்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதெல்லாமே ரெடி பண்ணி மண்கலவை இருக்குது. ஸோ அந்த மண்கலவையில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து விதைகள் வந்து விதைக்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இந்த விதைகள் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம் வந்து பெரிய இதில் வந்து மாற்றி வைக்கலாம். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த பாட்டெலாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மண்ணெல்லாம் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த விதைகள்லாம் போடலாம். ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.